வணக்கம் நண்பர்களே. இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு உருவான ஒரு உலக ஒழுங்கு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடுத்த ஒரு ஆக்கிரமிப்பு போருக்கு பிறகு அந்த உலக ஒழுங்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 1939ஆம் ஆண்டு தொடங்கிய உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம் 1945ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. அந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த உலகத்திலே ஒரு ஒழுங்கு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த உலக ஒழுங்கு இன்றைக்கு மாறிவிட்டது மாதிரி தெரியுது. இன்றைக்கு நடக்கிற நிலவரங்கள், இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு, அமெரிக்காவை நிராகரிக்கிற நாடுகளுடைய எண்ணங்களை பார்க்கல உலக ஒழுங்கு மாறிவிட்டது, வேறு விதமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு விட்டது என்ற மாதிரி தான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அது பற்றிய செய்தியை இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள். ஒரு லைக் பண்ணி விடுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 2026. கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். 1939க்கு 45க்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பெரிய யுத்தமாகவும், அதுக்கு பிறகு இப்படி ஒரு யுத்தம் வரக்கூடாதுன்றதுதான் உலகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுக்காக உருவாக்கப்பட்ட சில ஒழுங்குகளும் இந்த உலகத்தினுடைய ஒரு நடைமுறை இப்படித்தான் இருக்க வேணும் என்ற மாதிரியான ஒரு ஒரு நிலைக்கு இந்த உலகம் வந்திருந்தது. அப்பொழுதுதான் ஐநா சபை உருவானதாக இருக்கட்டும், நேட்டோ படைகள் உருவாக்கினதாக இருக்கட்டும், அதே போல வார்சோவா பெக்ட் என்று சொல்லி ரஷ்யாவினுடைய தரப்பினர் உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு படைகளினுடைய நிலைப்பாடாக இருக்கட்டும், இப்படி ஒன்றிருந்து இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு உலக ஒழுங்கு ஒரு மாதிரியான போக்கில் போய்கொண்டிருந்தது. அதுக்குள்ள அமெரிக்கா ஒரு பக்கமாகவும் ஒரு நிலையிலும், ரஷ்யா ஒரு நிலையில இருந்தாலும் கூட உலக ஒழுங்கு ஒரு விதமான நடைமுறையில போய்கொண்டிருந்தது. அந்த உலக ஒழுங்கு எல்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது, முற்று முழுதாக மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது என்ற மாதிரி தெரியுது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே அமெரிக்காவினுடைய நேச நாடுகள், அமெரிக்கா தூளி என்று சொன்னால் நேச நாடுகள் எல்லாம் நிறை தூளி என்ற மாதிரி தான் நடந்து கொண்டு இருந்தவை. இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம், வளைகுடா யுத்தம் 90களில் நடந்த பொழுது கூட வளைகுடாவுக்கு எதிராக அமெரிக்க இராணுவங்கள் விமானப்படைகள் வெளிக்கிட்ட உடனே அமெரிக்கா சொல்லிக் கொள்ளாமலே, அமெரிக்காவுக்குள்ள ஒரு உடன்பாடுகள் இந்த நேச நாடுகளுக்கு இருந்தாலும், இந்த நேட்டோ படைகளுக்கு நேச நாடுகளுக்கு இருந்தாலும், அமெரிக்கா புறப்பட்ட உடனே உடனடியாக கனடா, பிரான்சு, ஜெர்மனி, இத்தாலி, மற்றது போலந்து போன்ற நாடுகள் எல்லாம் உடனடியாக தங்கள் விமானப்படைகளை அனுப்பி வளைகுடா யுத்தத்தில் பங்கு பெற்றினதெல்லாம் இருந்தது. இன்றைக்கு அவ்வளவு மாற்றி அமைக்கப்பட்டு இன்றைக்கு அமெரிக்காவினுடைய சொல்லுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, அல்லது ஒரு நியாயமற்ற செயற்பாடு, மனிதாபிமானமற்ற செயற்பாடு, அல்லது உலக ஒழுங்கை வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டுவிடும் என்று சொல்லி இன்றைக்கு நேச நாடுகள் அத்தனையும் அமெரிக்காவை புறக்கணிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறத பார்க்கல இந்த உலக ஒழுங்கு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. அதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இந்த ஈரான் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது பெரிய மிகையான சொல்லும் இல்லை என்ற மாதிரி தான் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஈகோவை சரி செய்ய வேணும், தான் வெளிக்கிட்ட இந்த யுத்தத்துல தான் வெற்றி பெற வேணும், அமெரிக்கா தோத்து போனதாக இருக்கக்கூடாது என்ற மாதிரி இருக்கைகளே அதுக்குள்ளே ஒரு மனித அபிமானமும் யதார்த்தமும் ஒன்று இருக்கின்றதை அவர் மறந்து போட்டு தான் நினைச்சதை செய்ய வேணும், தான் அமெரிக்கா சொல்றதை உலக நாடுகள் கேட்க வேணும் என்ற நிலைக்கு வந்துட்டார். ஒரு மாதிரியாக அமெரிக்கா பெரிய நாடுதான், ஒரு பெரிய நாடு, பெரிய வல்லரசு, எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை அமெரிக்காவுக்கு இருக்கிறது. இன்றைக்கும் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இந்த நேச நாடுகளையோ இல்லை நேட்டோ படைகளையோ நான் நம்பி இல்லை, அமெரிக்கா எல்லாத்தாலேயும் வல்லவா நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, அதனுடையால் உங்கள் எல்லாருக்கும் இருக்குது, சமா இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் எடுக்கிறார். இன்றைக்கு கூட அவர் ஒரு யதார்த்தத்தை நம்பிக்கொண்டு இயற்கை இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது, இதுல சில மனிதாயமான நடவடிக்கைகள் இங்கே மழுங்கடிக்கப்பட்டுவிடும், அல்லது மனித உரிமைகள் எல்லாம் இதுல நசுக்கப்பட்டுவிடும், இது சரியில்லாத வேலைகளை செய்யக்கூடாது என்று நினைக்க இல்லை. அவர் நினைக்கிறார் அமெரிக்கா வெல்ல வேணும், தான் நினைக்கிற விடயங்கள் முடிய வேணும், அதுக்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ள வேணும் என்ற மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்ததால இன்றைக்கு ஜெர்மனி, மற்ற ஐக்கிய ராச்சியம், மற்றது பிரான்சு, மற்றது இத்தாலி, ஸ்பெயின், அவ்வளவு நாடுகளும் தாங்கள் உங்களுடன் ஒத்துழைக்கிறதுக்கு முடியாது என்று சொல்லி மறுப்பு தெரிவித்து விட்டார்கள்.
இருந்தும் அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரான நிலையை எடுக்கவில்லை என்றதை பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. எதிரான நிலை எடுக்கிறதுக்கு கூட நீண்ட நாட்கள் எடுக்காது. இப்படியான ஒரு விரிசல் வந்துதான் வேற நிலை எடுக்கிறது. இன்றைக்கு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சிறிய விரிசல் ஒன்று வந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது. அதுக்குள்ள பார்க்கல அமெரிக்காவுக்குள்ள கூட அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக படையெடுக்கிறதுக்கு வெளிக்கிட்ட பொழுது புறப்பட்ட பொழுதே அமெரிக்காவினுடைய எரிசக்தி அல்லது எனர்ஜி மந்திரி என்று சொல்லக்கூடிய கிறிஸ் ரைட் என்றவர் சொல்லுறார், நீங்கள் இந்த படையெடுக்கிறதால நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். ஈரான் முடியாத பட்சத்தில் ஹோர்மூஸ் நீரணியை தடுத்து நிறுத்துவார்கள். தடுத்து நிறுத்தினால் 20-30% வரையிலான எண்ணெய் வெளியில ஆசிய நாடுகளுக்கு தெற்காசிய நாடுகளுக்கு போற எண்ணெய் எல்லாம் தடைப்படும். இதால உலகத்துல பொருளாதார நலிவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனபடியோ கொஞ்சம் யோசி ரெண்டு எனர்ஜி மினிஸ்டரா இருக்கக்கூடிய கிறிஸ் ரைட் சொல்லும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி கொண்டது, உங்களுக்கு அமெரிக்காவினுடைய இராணுவத்தினுடைய வெள்ளமையை பற்றி தெரியல, இங்கே எங்களுக்கு அது வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கலாம், அது எங்களால் முடியக்கூடிய விடயத்தை தான் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் இதுல இப்படியெல்லாம் கருத்து வெளியிட வேண்டாம் என்று சொல்லி அவரை ஒரு மட்டம் தட்டுற மாதிரி கதைச்சு போட்டு போனவர். இன்றைக்கு முக்கிய அதிகாரியான நேஷனல் கவுண்ட் டெரரிசம் சென்டர் அதனுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய யோ கென்ட் என்றவர் சொல்றார், ஈரானுக்கு எதிராக நடக்கிற மனிதாபமான யுத்தத்தை பார்க்கும் பொழுது நான் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு விரும்பவில்லை என்று சொல்லி போட்டு இந்த யோ கென்ட் என்ற அதிகாரி, ஒரு டைரக்டராக இருந்த அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து போட்டு வெளியில போறார். இது இப்படித்தான் சில விடயங்கள் வெளிப்படுறது. எல்லோரும் ஒன்றாக நிற்கும் பொழுது தலைவர் சொல்ற விடயம் சரியாக போற வழியால் தான் இங்கே ஒரு பிளவு ஏற்படாமலுக்கு ஒரு சுமூத்தாக போய்கொண்டிருக்கிறது என்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே ஒரு மந்திரி ஒரு துறை சார்ந்த அமைச்சர் ஒரு கருத்தை சொல்றார், எதிரான கருத்தை தலைவருக்கு எதிராக சொல்லுறார் என்று சொல்லிக்க, இல்ல அடுத்த நிலையிலே ஒரு புலனாய்வு துறையில போல ஒரு நிறுவனத்துல உள்ள ஒரு அதிகாரி நான் பதவியை விட்டு விலகி போறேன் என்று சொல்லிக்கல, இங்கு ஏதோ பிரச்சனை உருவாகி விட்டது என்றதை தான் பார்க்கக்கூடிய இருக்கும். அதே நேரத்துல நேச நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டனாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், போலந்து, மற்றது இத்தாலி, இப்படியான நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான நிலையை ஒரு நாளும் இப்படியான போர்க்காலங்கள் எடுக்கிறது இல்லை. அமெரிக்கா என்ன சொல்லுவதோ அது சரியானது என்று சொல்லித்தான் அவர்கள் வெளிக்கிறவை. அதோட இந்த நேச நாடுகளை விட நேட்டோ அமைப்புகளுக்கு நிறைய பணங்களை வாரி வாரி கொடுக்கறதெல்லாம் அமெரிக்கா தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்கல இன்றைக்கு நேட்டோ படைகள் கூட மறுத்து விட்டினோம். ஈரானுக்கு எதிராக ஹோர்மூஸ் நீரிணையில ஒரு எதிர்ப்பு தாக்குவதற்கோ அல்லது ஈரானுக்குள்ளே ஒரு இராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ இந்த நேச நாடுகளும் நேட்டோ நாடுகளும் பின்வாங்கி விட்டார்கள். அல்லது அந்த போர் சரியில்லை, ஒரு நியாயமற்றது என்றதை உணர்ந்து கொண்டு அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்ற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும் பொழுது இந்த உலக ஒழுங்கு 1945 ஆண்டு 2வது உலக மகா யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு ஒரு உலக ஒழுங்கு கட்டமைக்கப்பட்டிருந்தது. அது ஐநா சபையிலிருந்து வேறு அமைப்புகள் எக்கச்சக்கமான நிறுவனங்கள் எல்லாம் உருவாகி இந்த உலகத்தை ஒரு விதமான ஒரு சுமூத்தான பார்வையில் கொண்டு செல்ல வேணும் என்று சொல்லி ஒரு உலக ஒழுங்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அந்த உலக ஒழுங்குல நிறைய விரிசல்கள் வந்து இன்றைக்கு ஒவ்வொரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஏனென்றால் முன்னிய உலக ஒழுங்குல முக்கியமாக அமெரிக்கா தான் அதுல தலைவராக இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய சொல்லை உள்வாங்காமலுக்கு புறக்கணிக்கிற மாதிரியான நிலைப்பாடுகளை இந்த ஐரோப்பிய நாடுகளும் நேச நாடுகளும் நேட்டோ நாடுகளும் எடுக்கிறதை பார்க்க உலக ஒழுங்கு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. இனி அமெரிக்காவுக்கு இங்க வேலை இல்லை, இந்த உலகத்துல வேலை இல்லை. அமெரிக்கா அதிபர் சொல்றாரு, எங்கள்கிட்ட இல்லாத பலமும் இல்லை, எங்கள்கிட்ட இல்லாத எனர்ஜியோ சக்தியோ எங்களுடைய வெள்ளமையை இங்க எல்லாரும் கணக்கிட முடியாது, நீங்க உங்களால முடியாது, நாங்கள் எல்லாத்துக்கும் தனியாக நின்று செய்யக்கூடிய தரத்துல தான் இருக்கிறோம். இப்ப எங்களோட இணைந்து வேலை செய்ய மறுக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாரையும் நான் கவனிக்கிறேன் என்று சொல்லி கண்டனம் தெரிவித்து கொண்டுதான் போறார். ஆனாலும் இந்த கண்டனங்கள் தெரிவித்து கொண்டு போய்கள இந்த உலக ஒழுங்கு மாறினதுக்கு பிறகு வெளியில நிற்கிற நாடுகள் அத்தனை நாடுகளும் ஒன்று சேருமாக இருந்தால், அதே நேரத்துல இந்த ரஷ்யா சீனா நாடுகளும் அதோட இணையமாக இருந்தால் உலக ஒழுங்கு முற்று முழுதாக மாற்றியமைக்கப்பட்டு வேறு விதமான ஒரு நிலைப்பாட்டில் வந்து நிற்கும். அந்த நிலைப்பாட்டை நோக்கி போகாமலுக்கு தவிர்க்கிறதெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய செயற்பாட்டில் தான் அது இருக்குது.
அவர் கொஞ்சம் வளைந்து கொடுத்து யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு இஸ்ரேல் என்ற ஒரு சின்ன நாட்டுக்காக இஸ்ரேல் என்றது அதை சாத்தான் என்று சொல்லி சொல்றவ சில பேர் சொல்றது சாத்தான் என்று சொல்லி பெரிய சாத்தான் சின்ன சாத்தான் என்று சொல்லி ஒரு பேரே வந்துட்டு சின்ன சாத்தான் என்று சொன்னால் இஸ்ரேல் என்றும் பெரிய சாத்தான் அமெரிக்காண்டும் வந்துட்டுது அந்த சிறிய சாத்தானாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் என்ற நாடு எடுத்துக்கொள்ற நடவடிக்கைகள் எல்லாம் உலக ஒழுங்குக்கு புறம்பாகவே இருக்கிறபடியால் அதை நிராகரித்து போட்டு அமெரிக்கா ஒரு வேறு வழியை பின்பற்றமாக இருந்தால் நேச நாடுகளுடைய சொல்களை கேட்டு அல்லது நேட்டோ நாடுகளுடைய சொல்லை கேட்டு அமெரிக்காவும் பயணிக்கமாக இருந்தால் இந்த உலக ஒழுங்கு தொடர்ந்து பேணப்படும். இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் உலக ஒழுங்கு தலைகளாக மாற்றப்படும் என்றது இன்றைக்கு ஈரானிய போர் இன்றைக்கு மக்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்குது. ஆரம்பித்து விட்டது. இந்த உலக ஒழுங்கு மாறுறதுக்கான தத்துவம் உருவாகி விட்டது என்றதுதான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இருக்கிறது. இனி போக போக தெரியும் அமெரிக்காவினுடைய பலவீனம் என்ன, மற்ற ஐரோப்பிய நாடுகள் மற்ற நேட்டோ நாடுகள் மற்ற இன்னும் மனிதாபிமானத்தை பேணக்கூடிய நாடுகளுடைய பெருமதி என்ன என்பது இனி வரும் காலங்களில் மனிதரும் இந்த உலகம் உணரக்கூடியதா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இதுடன் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். உங்களால் முடிந்தவரை நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.